வணக்கம். நம்ம நேசிக்கக்கூடிய இறைவன் எப்போதுமே நம்ம மேலே அன்பு ஜாஸ்தியாக வச்சுருப்பார். ஏன் அப்படின்னா, அவர் வச்சிருக்கக்கூடிய அன்பில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆண்டுகள் ஆகும். அந்த ஆண்டுகள் ஆகிறதுக்கு காரணம் நமக்கு அனுபவம் வர்றதுக்கு வரக்கூடிய காலதாமதம் தான். உங்களை இறைவன் நேசிக்கிறார்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் எப்பயாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அதன் மூலமாக நம்ம இதிலேயே வாழ்க்கையை வாழ்ந்துருவோம்னு செய்யும்போது திடீர்னு ஒரு தடை ஏற்பட்டு அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. வெளியே வந்துட்டு வேற ஒரு வழிக்கு போவீங்க. அந்த வழியில் போகும்போது அந்த வழி அதை விட கொஞ்சம் உயர்வாக தான் போகும். ஆனால் சரி, அதை விட இது பெஸ்ட்டாக உயர்வாக வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே நம்ம இதில் பயணம் பண்ணி போக போகிறோம். அப்போது இந்த பயணத்தில் போகும்போது நம்ம இன்னும் சிறப்பாக வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கேருந்து தட்டி விடுது. இதுக்கு என்னென்னா, எப்போதெல்லாம் நமக்கே தெரியாமல் நமக்குள்ள ஆணவம் அப்படிங்கிறது வருதோ அப்போதெல்லாம் இறைவன் நம்மளை அடித்து அடித்து அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போவார். இந்த ஆணவங்கிறது எப்படி வருதுன்னா, ஆஹா இதில் நம்ம சிறப்பாக வாழ்ந்துருவோம், நம்ம இதுக்கு மேலே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்போது அங்கே ஆணவம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். நாம் நினைக்கலாம், நாம் கடுமையாக உழைச்சிக்கிறோம், நம்மளோட உழைப்பில், நம்மளுடைய காசில், நம்மளுடைய சொந்த உழைப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி வாழலான்னு யோசிச்சுக்கிறோம். இது எப்படிப்பா ஆணவமாக வரும் அப்படின்னு ஒரு யோசனை வருது இல்லையா? அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போதே நாம் இறைவனை மறந்து விட்டோங்கிறது தான் அர்த்தம். அப்போ நாம் தான் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது அதுக்கு பெயர் ஆணவம்னு அர்த்தம். ஏன், நாம் யாருமே என்ன இல்லை, தனி மனிதர்கள் கிடையாது. நமக்குள்ளே இறைவன் இருக்கிறார், அதோடு சேர்ந்து நாம் இருக்கிறோம். இந்த உடம்பு ஆத்மா அப்படின்னு ரெண்டு இருக்குது, அதான் உயிர்ங்கிறது. சரிங்களா? அப்போ அந்த உயிரும் உடம்பும் சேர்ந்து தான் இயங்குது. அப்போ ரெண்டு சேர்ந்து இயங்குது. உடம்பு போச்சு அப்படின்னா உயிர் உள்ள தங்காது, உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இந்த ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிற ரெண்டு இயக்கம் இருக்குது. இப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தே இங்கே பயணப்பட்டிருக்கும் போது நான் செஞ்சேன்னு சொல்லும் போது என்ன ஆகிடுறாங்க, அங்கே ஆணவம் அப்படிங்கிறது வர தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதில் தான் இறைவன் என்ன பண்ணுவான்னா தட்டி தட்டி விடுவார் நம்மளை. எப்போதெல்லாம் உனக்கு நான் செஞ்சிட்டேன், நான் இதில் நிலையை நின்றுட்டேன், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு நல்ல நண்பன் கிடச்சிட்டான், நல்ல யோகி கிடச்சிட்டான், நல்ல பிஸ்னஸ் கிடச்சிருச்சு, நல்ல ஒரு வீடு கிடச்சிருச்சு, நான் ஆன்மீகத்தில் பெரிய ஆகிட்டேன், நான் மருத்துவத்துறையில் பெரிய ஆகிட்டேன், இப்போ வேலை சரி பண்ணிட்டேன், இந்த வியாதிலாம் சரி பண்ணுற அளவுக்கு எனக்கு பக்குவம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அடி கிடைக்கும். இப்படி அடியை வாங்கி 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 வரும்போது தான் ஒரு நாள், ஆஹா நம்ம யோசிக்கிறது நடக்கலை, நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மேலே வந்தோம்னா என்ன பண்ணிடுறோம், நாம் தான் செஞ்சோன்னு நினைக்கிறோம், அது தவறு அப்படின்னு புரியும் போது உங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை கிடைக்க தொடங்கும். அந்த வாழ்க்கை மட்டுமே உங்களுக்கு உணர்வானது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு போவீங்க, இந்த வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு, அந்த வேலைக்கு வேறு வேலை சேர்த்திடுவாங்க. என்னடா இதை வச்சு நம்ம வாழ நினச்சோமே டக்குன்னு சேர்த்தாங்களே அப்படிங்கும்போது உனக்கானது அது இல்லைன்னு அர்த்தம். அப்போ உனக்கு வேற ஒன்று வச்சுக்கிறேன்ப்பா. இப்படி தான் இறைவனை நம்ம மேலே அதிகமாக அன்பு வச்சு நம்மளுக்கு நிறைய செஞ்சிட்ருக்காரு. கொஞ்சம் நெஞ்சமில்லை, ஏகப்பட்டதை செய்கிறார். ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இறைவன் நன்றி சொல்லுங்கள்.